ஃப்ளைட்டை விட்டு இப்போ தான் இறங்கினோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. என்னன்னு சொல்லி போய் பக்கத்தில் போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா போனவுடனே பார்த்தீங்கன்னா மான்செட் இருக்குது. எவனே அவன் மான்செட் இருக்குது இங்கே கொண்டு வந்து இப்படி ஒருத்தன் பார்க் பண்ணியிருக்கான். பயங்கரமாக பார்க் பண்ணியிருக்கானே. பெரிய டிரைவராக இருப்பான் போல இருக்குது. தம்பி இருக்க போல இருக்குது. அவன் தான் பண்ணான் போல இருக்குது. தம்பி நீங்கள் பண்ண போய் நீங்கள் வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு துரத்தி விட்டாச்சு பயப்புலையே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தம்பிக்கிட்ட வந்து லூட் அடிச்சுப்போம். லூட்டை அடிச்சுக்கிட்டு கீழே வந்தவனே பார்த்தீங்கன்னா வண்டி எவனும் பார்த்தீங்கன்னா வன்மத்தை கக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்படி பார்க் பண்ணியிருக்கேன். எவனை எடுக்கக்கூடாது போல இருக்குது. அப்படி வண்டியை நிறுத்தி வச்சுருக்கான். இப்படி இருந்தால் எப்படா எடுக்கிறது? வண்டியை கொளுத்திருந்தால் கூட எடுத்துருக்க முடியாதுடா. ஆனால் எடுக்கவும் முடியாமல் நான் கவுக்கவும் முடியாமல் பார்த்தீங்கன்னா இப்படி கிடக்குது. சரி எப்படியாவது வண்டியை கீழே தள்ளி விடுவோன்னு பட்டு வண்டி மேலே ஏறி பார்த்தீங்கன்னா நின்று. ஆனால் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டேன். வலிக்கு விட்டுருச்சு. என்னடா அது? சரி வண்டியை எப்படியாவது கவுக்கலான்னு பார்த்தா முடியலை. சரி வண்டியில் ஏறுவான்னு பார்த்தா ஏறினோடனே பார்த்தீங்கன்னா என்னமோ ஆரம்பிச்சு. சரி இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிளிச் ஆகிற மாதிரியே லைட்டாக ஃபீல் ஆனதுனால இறங்கிட்டேன். இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா வண்டி இருக்கலான்னு பார்த்தா சத்தியம் எடுக்க முடியலங்க. எப்படா அந்த வண்டி எப்படி